கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? நம்முடைய குழந்தைகள் தான் நமக்குடைய செல்வம். அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழியக்குடையிலே ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு மது அருந்துறாங்க. எவ்வளவு கேவலம்! கவர்ச்சிகரமா மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 17 லட்சம் பேருக்கு 55 மாசம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவனுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை. மக்களை, தமிழகத்தை